நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அப்பா டாக்டரா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஒரு டாக்டரா அப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கும் நேற்று வந்தது. வழக்கமாக என்னை பார்க்குறதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க. அந்த ஒய்ஃப் ரெகுலராக எங்கிட்ட இருக்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க திடீர்னு சொன்னாங்க, சார் இவருக்கும் 4-5 வருஷமாக சுகர் இருக்குது, ஆனால் மெடிசனே போட்டுக்க மாட்டேங்கிறார், 200-300 இருக்குது சார் அப்படின்னு. நான் டக்குன்னு அவரை பார்த்தேன். உடனே அவர் சொன்னார், இதை பாருங்க டாக்டர், எனக்கு சுகர் அதிகமாக இருந்தால் என் உடம்புல பாதிப்புகள் பண்ணியிருந்தா எனக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்பே நமக்கு சொல்லும் டாக்டர். அப்படி இருந்தால் நான் வைத்தியம் பார்க்குறேன், இல்லைன்னா என்ன சுகர் எதுவும் பண்ணலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் யோசித்தேன். இந்த மூக்குக்கு 2 இன்ச்சுக்கு கூட கீழே இல்லை வாய். அந்த வாய் ஸ்மெல் அடிக்குதுனாலே நம்ம இன்னொரு சொல் தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சுகர் அதிகமாக இருந்து உங்களுக்கு பாதிப்பு வரது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் தெரிஞ்சிட போகிறது இல்லை. அவ்வளோ பெரிய அப்பா டாக்டர் நம்ம கிடையாது. அதனால் உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு தொந்தரவு இருக்கோ இல்லையோ மெடிசன் போட்டுக்க பாருங்கள். காரணம் என்னென்னா, கிட்னியோ லிவரோ ஹார்ட்டோ இல்லை மற்ற மோஸ்ட் ஆஃப் த உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 80% பாதிப்பு ஆனதுக்கப்புறம் தான் வித்தியாசமே சொல்லும். அதுக்கப்புறம் பெருசாக வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு பிபியோ சுகரோ இருந்தால் தயவு செஞ்சு அதிகமாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துங்க. உங்களுக்கு தொந்தரவு எதுவும் இல்லைன்னா கூட, அப்படி இல்லாதவங்க கூட ஒரு 30 வயசுக்கு மேலே தாண்டுறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறது உங்களுக்கு பயங்கர ப்ரிவென்டிவாக இருக்கும். இந்த விஷயம் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராக இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க.